सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 29ஆம் நாள் 13/3/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து, இன்றைய தினம் பௌர்ணமி நிறைந்த நாள், பூரணை நிறைந்த நாள். நேற்றைய தினம் மாசி மகம். இந்த மாசி மகத்திலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே தேர் உற்சவங்கள், ஒரு சில இடங்களிலே தீர்த்த உற்சவங்கள் நிறைவேறி இருக்கின்றது. அதேபோல் யாழ் மாவட்டத்திலும் பல ஆலயங்களிலே மாதகள் பதியிலே ஸ்ரீ சாந்தநாயகி அம்பிகா சமேத சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்திலே இந்த மாசி மகத்தை முன்னிட்டதாகிய உற்சவம். அதேபோல் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய மாசிமக மகோத்சவம். கொழும்பு கபிதாவத்தை கைலேஸ்வரம் சிவனாலயத்திலே மாசிமகத்தை முன்னிட்டதாகிய இந்த மகோத்சவம். இவ்வாறு பல இடங்களிலும் இந்த மாசி மாதத்து மாக நட்சத்திரத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் தேருற்சவங்கள் தீர்த்த உற்சவங்கள் நடைபெற்றது. தேருற்சவம் நடைபெற்ற ஆலயங்களே இன்றைய தினம் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம், சுவாமி தீர்த்தமாடுவது. அவ்வாறாகிய இந்த சிறப்பான வழிபாடுகள் கலந்து கொள்வதோடும் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே கன்னிப்பெண்களும் சிவங்கலி பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜைகள். இது ஒவ்வொருவரும் இவ்வாறான இந்த பூஜைகளிலே கலந்து மகாலட்சுமியை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா கஷ்டங்களும் நீங்கி உயர்வுகள் செல்வங்கள் எல்லாம் கிடைக்குமாம். அவ்வாறு நாம் செல்லுகின்ற பொழுது இந்த திருவிளக்கு பூஜை என்றவுடனே ஏதோ எல்லோருமாக கிளம்பி கூட்டமாக போனால் மட்டும் போதாது. நம்முடைய சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆடை அணிந்து செல்ல வேண்டும். அங்கே இறை வழிபாட்டுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆள் பாதி ஆடை பாதி. நமது சமய வழிபாடுகளிலே நாம் தாய்மார்கள் திருமணமானவர்கள் பட்டு சேலை அணிந்து இந்த திருவிளக்கு பூஜையிலே தலைவாரி கட்டி பின்னி கட்டி பூச்சூடி நிறைந்த குங்குமம் வைத்து மங்களமாக செல்ல வேண்டும். இது தலைவிரி கோலத்தோடு நாகரிக உடைகளை அணிந்து கொண்டு நாமும் திருவிளக்கு பூஜை செய்கிறோம் என்று சொல்வதிலே இந்த பலன் கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான லட்சுமி கடாட்சம் கிடைக்காது. தலைவிரி கோலத்தோடு இருந்தால் அது அபசகுணம். இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி தலை வாரி பின்னி கட்டி பூக்கள் வைத்து மங்களமாக. அதேபோல் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை உடுத்தி அவர்களும் அதிலே வந்து உட்கார்ந்து அந்த பூஜைகளை செய்கின்ற பொழுது மங்களம் ஏற்படும். எனவே தலைவிரி கோலத்தோடு நாம் திருவிளக்கு பூஜை செய்தால் எந்த பலனும் கிடைக்காது. நீங்கள் 5 வருஷம் இல்லை 50 வருஷம் செய்தாலும் ஒரு பலனும் கிடைக்காது. அது அபசகுணத்தை தரும். திருவிளக்கு பூஜை என்று போகிற பொழுது அதற்குரிய மாதிரி போங்கள். இல்லை போகாமல் விடுங்கள், பேசாமல் உட்கார்ந்திருங்கள். போக வேண்டுமென்றால் மற்றவர்களுக்காக, மற்றவர் பார்க்க வேண்டும், மற்றவர்களை பெருமையாக பேச வேண்டும்களுக்காக செய்வதல்ல. உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே லக்ஷ்மி கடாட்சம் எங்கள் குடும்பத்துக்கு நிறைய வேணும் என்கிற செய்யப்படுகின்ற பொழுது அதற்கு உரிய முறைப்படி அதனை கடைப்பிடியுங்கள். விரதமாக இருந்து பட்டு சேலை அணிந்து தலைவாரி பூச்சூடி சந்தோஷமாக மங்களமாக நல்ல இறை சிந்தனையிலிருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். திருவிளக்கு பூஜையை செய்ய வேண்டும்.
அப்பொழுதுதான் இங்கே லக்ஷ்மி கடாட்சம் மங்களம் கிடைக்கும். இது 10 வருஷமாக கணவனோட சண்டை, கணவனோட பேசுகிறதில்ல, வருஷம் முழுக்க போய் விளக்கு பூஜை பண்ணுறதுலேயும் ஒரு பலன் கிடைக்காது. மங்களமானவர்களுக்கு தான் இந்த மங்களமான பூஜைகள். அவற்றை நீங்கள் மனதில் கொண்டு லக்ஷ்மி கடாட்சம் வருகின்ற வகையிலும் இன்று இந்த மாசி மாதத்து பௌர்ணமியிலே தீர்த்தோற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலும் சென்று வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று திருவிளக்கு பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எம்முடைய வாழ்வில் உறவாடல்களிலே மற்றவர்களோடு நாங்கள் உரையாடுகின்ற பொழுது அல்லது எங்களுடைய உறவை தொடுக்கின்ற பொழுது ஒரு எதிர்மறையான எண்ணம் எங்களிலே எழலாம். அவநம்பிக்கை கொள்ளுதல், சந்தேகம் கொள்ளுதல், மற்றவருடைய சொல்லு உண்மையோ பொய்யோ என்று எங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். இவரை நம்பலாமா நம்ப முடியாதா என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஒருவேளை கடந்த காலத்திலே எங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் பின்புலத்திலே நாங்கள் இந்த நம்பிக்கை ஈனத்தை வளர்த்திருக்கலாம். அல்லது எங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாததினாலே எங்களுடைய குறைகளை வைத்து நாங்கள் மற்றவர்களை எடை போடலாம். எங்களுடைய நேர்மையற்ற தன்மை அடுத்தவர்களிலே இருப்பது என்பது போல நாங்கள் அடுத்தவர்களை பார்க்கலாம். அல்லது எங்களை அறியாமலே நாங்கள் பல கசப்பான அனுபவங்கள் மத்தியிலே எங்களுடைய வாழ்விலே அவநம்பிக்கைகள் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே நாங்கள் இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இடையிலே இருந்த உறவை பார்க்கின்ற பொழுது அந்த இயேசுவிலே சீடர்கள் அதீத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். உடனடியாக இந்த நம்பிக்கை பிறக்கவில்லை. காலம் உருண்டோடுகின்ற பொழுது அவர்கள் விழுந்து எழுபவர்கள் போல அவர்கள் அவநம்பிக்கையிலே ஊன்றி இருந்தார்கள். படிப்படியாக இயேசுவினுடைய போதனையினாலே அவர்கள் உண்பிக்கப்பட்டு இயேசுவினுடைய புதுமைகளை கண்டு வியந்து இந்த இயேசுவினுடைய உயர்வான பண்புகளை கண்டு மகிழ்ந்து அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கையை வளர்த்து கொண்டார்கள். இந்த தவக்காலம் என்பது ஒரு பயணம். இந்த பயணம் எப்பொழுதும் ஒரு முன்னேற்றத்தின் பயணமாகவும் இறைவனுக்கும் அயலவர்களுக்கும் அருகாமையிலே நாங்கள் செல்லுவதற்கு எங்களுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பின் காலமாகவும் அருளின் காலமாகவும் இருக்கின்றது. அதனாலே நாங்கள் இறைவனிலே எங்களுடைய நம்பிக்கையை ஊன்றுவோம். அயலவர்களை நாங்கள் நம்புவோம். அவர்களோடு நம்பிக்கையின் நிமித்தம் எங்களுடைய பேச்சுக்களை எங்களுடைய உறவாடல்களை தொடுப்போம். இவ்வாறு இறைவனையும் எங்களையும் அடுத்தவர்களையும் நாங்கள் நம்பி வாழ்வதற்கு, அதனால் எங்களுடைய வாழ்வில் வளமையும் எங்களுடைய வாழ்விலே ஒற்றுமையும் சகோதரத்துவமும் மகிழ்வும் பிறப்பதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை
நல்லவர்களாக தன்மானம் உள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் நாம் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.